ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை பற்றின ஒரு சில விஷயங்களையும் அவர் எழுதின ஒர்க்லேருந்து எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் யூஜிசி நெட் கொஷின் பேப்பரில் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு போயட். த ரொமான்டிக் மூமெண்ட் வந்து பிகினிங்கில் வந்து இருந்த போயட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்து ஒரு மேஜர் ரீசன், ரொமான்டிக் மூமெண்ட் வந்ததுக்கான மேஜர் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த போயட் லாரேட்டாக இருந்திருக்காரு. அண்ட் இவர் இருந்த பீரியடும் பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு போயட் லாரேட்டாக இருந்திருக்காரு. இவருக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நிறைய ஃபேமஸான ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இதை வந்து ரொமான்டிக் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்திருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரியும் இருந்திருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரியும் நிறைய இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So the first question, the final version of Wordsworth the Prelude appeared in. ஸோ ஃபைனல் வெர்ஷன் வந்து ப்ரிலூடோட ஃபைனல் வெர்ஷன் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோபயோக்ராஃபிக்கல் ஒர்க். இது வந்து அவர் எழுதிட்டே இருந்தார். பட் அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவர் இறந்துட்டார். அதனால் வந்து அவங்க ஒய்ஃப் தான் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரோ அதை மொத்தத்தையும் வந்து கம்பைல் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறமா, ஸோ இறந்தது வந்து பார்த்திங்கன்னா 1850 அந்த இயரில் அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1850. ஸோ த ப்ரிலூடோட இன்னொரு சப்டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் அ போயட்ஸ் மைண்ட் அப்படின்றது தான் அதோட சப்டைட்டில். அது ஒரு ஆட்டோபயோக்ராஃபிக்கல் ஒர்க். இது வந்து இந்த ஒர்க்கை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், த கேரக்டர் ஆஃப் த லீச் கேதரர் அப்பியர்ஸ் இன். ஸோ லீச் கேதரர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எந்த போமில் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதனுடைய இன்னொரு பேருமே வந்து பார்த்திங்கன்னா த லீச் கேதரர் அப்படின்னே நம்ம வந்து அந்த போம் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், பிளிஸ் வாஸ் இட் இன் தட் டான் டு பி அலைவ் பட் டு பி யங் வாஸ் வெரி ஹெவன். திஸ் அக்யூர்ஸ் இன் அ போம் பை. ஸோ இது எந்த போமில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்ற போமில் தான் வந்திருக்கு. ஸோ இது எழுதினவர் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் காலரிஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனால் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அதை பற்றின நிறைய போயம்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஈவன் வந்து அவர் வந்து ஃப்ரெஞ்சுக்கு போயுமே நேரடியாக அங்கே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாமும் கூட எழுதியிருந்திருப்பார் அவரோட ப்ரிலூடில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எந்த இயரில் நடந்ததுன்னா 1789. ஸோ அது அப்படியே ரிவர்ஸ் போட்டிங்கன்னா 1798 அந்த இயரில் தான் வந்து லிரிக்கல் பேலட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளெலாம் ரொம்ப அரிஸ்டோக்ராட்டிக்காக புவர் பீப்புளை வந்து ரொம்பவே சப்ரெஸ் பண்ணி அவங்கள டேக்ஸ் நிறைய வாங்குவாங்க, அவங்கள ஒரு மனுஷங்களாக கூட மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுக்கப்புறமா நிறைய இயர்ஸோட இதுக்கப்புறம் அந்த புவர் பீப்புள் எல்லாமே ஒரு பெரிய போராளிகளாக மாறி வெளியில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனாக நடந்து அந்த புவர் பீப்புள் எல்லாமே வந்து அந்த அரிஸ்டோக்ராட்ஸ் எல்லாம் வந்து கொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இனிஷியலாக வந்து அந்த ரெவல்யூஷனாக இருந்தது வந்து போக போக பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெரரிசம் மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த பீரியடில் வேர்ட்ஸ்வர்த்துக்குமே வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து அவருக்கும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், in which poem does the following line appear? Our birth is but a sleep and a forgetting. ஸோ இது வந்து அவரோட மேஜரான ஒரு வேர்டு. ஸோ இந்த வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட குழந்தை பருவத்தை பற்றி நிறையவே சொல்லியிருப்பார். ஸோ அது எந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்மார்டாலிட்டி வேர்டு. இது வந்து பிஜிடிஆர்பிலையும் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்டு பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 2 பார்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அது அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ இதனுடைய மெயினான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட். ஸோ இதில் ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது வந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்றது தான் ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த போம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம் ஆஃப் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்னு சொல்லலாம். ஸோ அதை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். எஸ்,
Next question. In an 1817 review of Coleridge's Biographia Literaria, Francis Jeffrey coined the term Lake School of Poets, grouping. ஸோ லேக் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் அப்படின்றத வந்து யார் அவங்க பேர் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரி. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டர் மாதிரி இருப்பார் ஒரு மேகசின்க்கு. ஸோ அதில் தான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது இந்த மாதிரி இந்த 3 பொயட்டையும் வந்து லேக் ஸ்கூல் ஆஃப் பாய்ட்ஸ்ன்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க லேக் டிஸ்ட்ரிக்டில் இருந்ததுனால. ஸோ அந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த், காலரிட்ஜ் அண்ட் சதே. ஸோ இதே கொஷினை வந்து ரிப்பீட்டடாக 2-3 டைம்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க யூஜிசி நெட்லேயுமே. ஸோ இது ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான கொஷின். ஸோ சம்டைம்ஸ் வந்து யார் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், the poetry of Wordsworth and Coleridge was notably influenced by, so நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், it is the French Revolution. Next, what is common to the following poem? Wordsworth The Recluse, Shelley's The Triumph of Life, Byron's Don Juan, Keats Hyperion. ஸோ இதில் நாலுமே என்ன காமனான திங்னா 4மே வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு போம்ஸ். நெக்ஸ்ட், he is not fully recognized at home. He is not recognized at all abroad. Yet I firmly believe that the poetical performance of Dash is, after that of Shakespeare and Milton, undoubtedly most considerable in our language. ஸோ இது யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்டு. யாரை பற்றி சொல்லியிருக்காரு? ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டனுக்கு அப்புறமா ஒரு கன்சிடரபிள் பர்சன் அப்படின்னா இவரை தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி மேத்யூ அர்னால்டு சொல்லியிருக்காரு. ஸோ அது யாரை பற்றி? இட் இஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். Next question. Which romantic poet coined the famous phrase ஸ்பாட்ஸ் ஆஃப் டைம்? ஸோ இந்த ஸ்பாட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வந்து யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இந்த ஃப்ரேஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட த ப்ரில்யூட் அப்படின்ற அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கில் 12th புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 புக்ஸ் இருக்கும். இது 12th புக்கில் இந்த ஃப்ரேஸ் வந்து காயின் பண்ணியிருப்பார். ஸோ இதுவுமே வந்து நமக்கு பிஜிடிஆர்பியில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க த ப்ரில்யூட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்குமே வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக போனாங்கன்னா கூட இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த கொஷின்ஸும் வந்திருக்கு நெட்டில் அந்த மாதிரிலாம். ஸோ அது இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் போம்ஸ் ஃபீச்சர்ஸ் த ஃப்ரேஸ் த ஸ்டில் சேட் மியூசிக் ஆஃப் ஹியூமனிட்டி? ஸோ இது எந்த போமில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டின்டன் அபே. அதுக்கு இன்னொரு அது வந்து எப்போ எழுதியிருப்பாருன்னா ஒரு வாக்கிங் டூர் போவார் அவங்க சிஸ்டர் டாரத்தி வேர்ட்ஸ்வர்த் கூட. ஸோ அப்போ தான் வந்து இந்த டின்டன் அபே அப்படின்றது வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட், டூ டேஃபடில்ஸ் இஸ் அ போம் ரிட்டன் பை. ஸோ இந்த போமுக்கு நான் ஏன் எடுத்திருக்கேன் டூ டேஃபடில்ஸ் அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒன் ஆஃப் த மெட்டஃபிசிக்கல் போயட்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து டேஃபடில்ஸ் அப்படின்ற ஒரு போம் எழுதியிருப்பாரு. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து டேஃபடில்ஸ் இல்லை த டேஃபடில்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே டூ டேஃபடில்ஸ் அப்படின்றது எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹெரிக். நெக்ஸ்ட், த டேர்ம் ஈகோயிஸ்டிக்கல் சப்ளைம் வாஸ் காயின்டு பை. ஸோ இந்த டேர்ம் வந்து நான் ஏன் இங்கே யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டேர்ம் இன் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ இதை வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்காக காயின் பண்ணியிருப்பார். அவரோட ஒர்க்கை பேஸ் பண்ணி காயின் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கீட்ஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜான் கீட்ஸ் வந்து தனியாக லிட்ரரி கிரிட்டிசிசம் மாதிரி எழுதலை. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா லெட்டர்ஸ் மாதிரி எழுதியிருப்பார். அதில் வந்து எல்லாத்த பற்றியும் வந்து சும்மா இது பண்ணி எழுதியிருக்கும்போது இந்த ஒரு டேர்மும் பட் இன்னொரு டேர்முமே காயின் பண்ணியிருப்பார், நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்றதும். ஸோ அதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை யாரை பற்றி சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த ஃப்ரேஸை வந்து ஜான் கீட்ஸ் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட பொயட்ரியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக காயின் பண்ண ஒரு டேர்ம். இது எப்போ எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா 1818 வந்து ரிச்சர்ட் வுட்ஹவுஸ் அப்படின்ற ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுகிறப்ப இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணியிருக்காரு. Next, which of the following statements on the prelude by Wordsworth is or not true? இதில் எந்த இது வந்து ட்ரூ கிடையாது. த ப்ரிலூட் வாஸ் பப்ளிஷ்டு போஸ்டமஸ்லி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தா அவர் இறந்ததுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதனால் அது வந்து ட்ரூ. இன் திஸ் போம் வேர்ட்ஸ்வர்த் ரெக்கார்ட்ஸ் ஹிஸ் டெவலப்மெண்ட் ஆஸ் அ போயட். எஸ், ஏன்னா இது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் போம். ஸோ அவர் சின்ன வயசுலேருந்து அப்புறம் எப்படி இவர் வந்து பொயட்டாக மெச்சூர் ஆனாது அப்படின்றது இருக்கும். நம்ம சப்டைட்டிலே பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் அ poet's mind அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ட்ரூ தான். நெக்ஸ்ட் ஒன், த poem runs to 14 books at crucial stages. The poet celebrates the sublime natural scenery in developing his spiritual, moral and imaginative nature. ஸோ இதுவுமே
கரெக்ட் தான். ஏன்னா 14 புக்ஸு அவரோட இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து அதில வந்து குடுத்துருப்பாரு. ஸோ எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டி. போயம்ஸ் லைக் மைக்கேல், த ஓல்டு Cumberland beggar, she dwelt among the untrodden ways, nutting etc. are the highlights of this volume. அந்த போம் எதுவுமே இதில் வர கிடையாது. ஸோ இதுதான் வந்து கிடையாது த ப்ரிலூடில். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்சருமே கொடுத்துட்டேன். ஸோ ஒரு லிஸ்ட் 1ல் வந்து கிரிட்டிக்ஸ் எழுதின மேஜர் லைன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் லைன் அவங்களோட கிரிட்டிசிசமில். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்தெந்த கிரிட்டிக்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டில் வந்தது தான். ஸோ நான் ஆன்சருமே வந்து சைடில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். குட் சென்ஸ் இஸ் த பாடி ஆஃப் பொயட்டிக் ஜீனியஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காலரிட்ஜ் அவரோட பயோகிராஃபியாக லிட்ரரியால் சொல்லியிருப்பார். ஸோ பொயட்டிக் ஜீனியஸ் அப்படின்றது வந்து இவர் தான் வந்து காயின் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பொயட்ரி இஸ் த பிரெத் அண்ட் அ ஃபைனர் ஸ்பிரிட் ஆஃப் ஆல் நாலேஜ். இதை வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் எழுதியிருப்பார். ஸோ லிரிக்கல் பேலட்ஸ் வந்து 1798 பப்ளிஷ் ஆச்சு. பட் அதுக்கு ப்ரிஃபேஸ் வந்து 1800 தான் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் இட்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இது யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஸ் வந்து அவர் த ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிக் அப்படின்ற ஒரு இதில் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் நேச்சர் நெவர் செட் ஃபார் த எர்த் இன் ஆஸ் ரிச் அ டெப்ஸ்ட்ரி ஆஸ் டிவர்ஸ் போய்ட்ஸ் ஹாவ் டன். ஸோ இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி அவரோட அன் அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படின்றதுல வந்து அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக எழுதினது தான் வந்து இந்த ஒரு ஒர்க். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த லிரிக்கல் பேலட்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிலூடு பற்றி பார்த்தோம். இப்போ லிரிக்கல் பேலட்ஸ். இட் கேரிட் ஒன்லி ஒன் பேலட் ப்ராப்பர் விச் வாஸ் கால்ட் இட்ஸ் த ரைம் ஆஃப் ஏன்ஷியன் மரைனர். எஸ், ஏன்னா ரைம் ஆஃப் ஏன்ஷியன் மரைனர் அப்படின்ற ஒரே ஒரு பேலட் தான் இருந்தது. அண்ட் இந்த பேலட் வந்து ஃபஸ்ட்டு போமாவே பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இட் ஆல்சோ கேரிட் பாஸ்டரல்ஸ் அண்ட் அதர் போம்ஸ். ஸோ நிறைய டைப் ஆஃப் போம்ஸ் இருந்தது அதுக்குள்ளே. இட் கேரிட் அ ப்ரிஃபேஸ் விச் வேர்ட்ஸ்வர்த் ஆடட் இன் 1800. யா, இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. இட் ஆல்சோ பிரிண்டட் ஃப்ரம் கிரேஸ் எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட். இது வந்து தப்பு. ஏன்னா கிரே வந்து ஒரு ப்ரீ ரொமான்டிக் போயட். வேர்ட்ஸ்வர்த்லாம் வரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருந்தார், ரொம்ப ரொம்ப முன்னாடியே. ஸோ இவர் வந்து ஒரு ப்ரீ ரொமான்டிக் போயட்னு சொல்லலாம். ஸோ இந்த 4th ஒன் தான் வந்து நாட் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், who of the following was not a contemporary of Wordsworth and Coleridge. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சதேவும் வந்து கண்டெம்ப்ரரி தான், ஏன்னா லேக்ஸ் பொயட்ஸில் வருவார். சர் வால்டர் ஸ்காட்டுமே வந்து ஹிஸ்டாரிக்கல் நாவலிஸ்ட். அவருமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலி வந்து போம்ஸ்லாம் தான் எழுதிட்டுருப்பார். அண்ட் பைரன் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஸ்டைல் மாதிரியே எழுதுறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளும் அதே ஸ்டைலில் எழுதுனா நம்ம இதாக முடியாது, வெளிவர முடியாது அப்படின்றதுக்காக இவர் நாவல் பக்கமாக போவார். அப்புறம் தான் வந்து இவர் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் எல்லாமே எழுதுவார். நெக்ஸ்ட், வில்லியம் ஹாஸ்லிட், வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ரிட்ஜ் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பார்த்தோன்னா அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் அப்படின்ற மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்து வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ரிட்ஜ் எப்படி மீட் பண்ணார், அவர் கூட எப்படி ஃப்ரெண்டாக இருந்தாருன்றதான் சொல்லியிருப்பார். ஸோ யார் கண்டெம்ப்ரரி இல்லை அப்படின்னா ஏசி ஸ்வின்பர்ன். நெக்ஸ்ட், William Wordsworth had a deep influence on Thomas Hardy. According to Hardy, a particular poem by Wordsworth was his best cure for despair. Which is that poem? ஸோ ஹார்டி வந்து வேர்ட்ஸ்வர்த் எழுதின ஒரு போம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுதான் வந்து எனக்கு பெஸ்ட் கியூர் ஃபார் டிஸ்பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எந்த போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லீச் கேதரர். ஸோ இதனுடைய இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். இது பப்ளிஷ் பண்ணது வந்து 1807 வந்து போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் அப்படின்றதுல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் இது எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1802. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த லீச் கேதரரோட இன்னொரு பேர் ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த சானட் அப்பான் சானட் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ ஒரு சானட் எழுதியிருக்காரு. இவர் எதை பற்றி சானட் எழுதியிருக்காருன்னா சானட்டை பற்றியே ஒரு சானட் எழுதியிருக்காரு. ஸோ அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்ஸ் ஃப்ரெட் நாட் அட் தேர் கான்வென்ட்ஸ் நேரோ ரூம் அப்படின்ற ஒரு சானட் வந்து சானட்டை பற்றியே இருக்கும். ஸோ அதனால தான் சானட் அப்பான் சானட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், the prelude, although began as early as 1799 and finished in its first version in 1805, was not published until. ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான், பட் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் 1850. நெக்ஸ்ட், வாட் அ மாக்கரி திஸ்.
of history, the past and that to come. Now do I feel how all men are deceived, reading of nations and their in faith given to vanity and emptiness. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா த ப்ரிலூட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இது வந்து எந்த புக்கில் எங்கே இருந்தபோது எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் புக் 9 ரெசிடென்ஸ் இன் ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கும்போது என்னென்னலாம் நடந்ததோ அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஒரு கோட் வந்து வந்திருக்கு. In Wordsworth Prelude, the boy of Winander is affected by, ஸோ அவருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is mute. ஓகே, ஸோ டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மியூட்னஸில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கான் அந்த பாய். நெக்ஸ்ட், in which of the following volumes do you find a charming appreciation of the Wordsworth household by Thomas D. Quincy? ஸோ தாமஸ் டி குவின்சி வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் கூடயும் ரிலேட் பண்ணலாம். நாக்கிங் அட் த டோர் அந்த மேக்பத்தோட ஒரு ப்ரோஸ்ட் ஆக்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கால்ரிட்ஜோட ஓபியம் ஈட்டர்னு ரிலேட் பண்ணலான்னு நேற்று சொன்னேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் கூட எது மாதிரி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரெமினிசன்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் லேக் பொயட்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் லேக் பொயட்டெல்லாம் பற்றி எழுதியிருப்பார். யார்? கால்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வர்த் அண்ட் சதே பற்றி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட், in the opening book of the Prelude, there is a spelling mistake. Wordsworth mentions famously that he was fostered alike by dash and dash. It is beauty and fear. So sometimes வந்து fear and beautyன்ற மாதிரி போட்டு போகிறீங்க. ஸோ it is beauty and fear. ஸோ அந்தெல்லாமும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. Next, in the lines with gold jewels cover every part. Sorry, இது இந்த இதுலேருந்து வந்தது. சாரி. நெக்ஸ்ட், in memorial verses, Matthew Arnold pays tribute to 3 great poets. Who are they? ஸோ மெமோரியல் வேர்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் மேத்யூ அர்னால்டு வந்து 3 கிரேட் போயட்டுக்கு வந்து ட்ரிபியூட் கொடுத்துருப்பாரு. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதே, வேர்ட்ஸ்வர்த் அண்ட் பைரன். ஸோ இங்கே வந்து நான் அந்த லைனும் கொடுத்துருக்கேன். கதே இன் வெய்மர் ஸ்லீவ்ஸ் அண்ட் கிரீஸ் லாங் சின்ஸ் saw Byron's struggle cease. But one such death remained to come. The last poetic voice is dumb. We stand today by Wordsworth Tom. ஸோ இது வந்து 3 பேரை பற்றியும் ப்ரைஸ் பண்ணி எழுதியிருக்காரு மேத்யூ அர்னால்ட். Next, an English poet couldn't help the excitement that an historical event caused in his lifetime. Bliss was it in that dawn to be alive, but to be young was very heaven. Which poet, what dawn? ஸோ நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம், எதில் வந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ எந்த poet? it is William Wordsworth. அது என்ன டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the French Revolution. Which edition of the Lyrical Ballads was the first one to have the preface by Wordsworth? ஸோ லிரிக்கல் பேலட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1798 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபேஸ் வந்து 1800 ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து 1802 வந்து இன்னொரு எடிஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபேஸ் எதில் ஃபஸ்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1800. நெக்ஸ்ட், what is being described by Wordsworth in the following lines from his poem? The thorn I have measured if from side, it is 3 feet long and 2 feet wide. ஸோ இது எதுலேருந்து அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இன்ஃபான்ஸ் கிரேவ். அது வந்து எந்த போம்னு பார்த்தீங்கன்னா, த தான். அது பப்ளிஷ் பண்ணது 1815. Which of the following poets does William Hazlitt call Don Quixote? Like in his essay, My First Acquaintance with Poets. It is William Wordsworth. So arrange the following groups of poets in their chronological sequence in relation to English literary history. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the Cavalier poets அப்படின்றது வந்து சார்ல்ஸ் ஒன்னை வந்து சப்போர்ட் பண்ணுற poets தான் வந்து நம்ம Cavalier poetsன்னு சொல்லுவோம். இந்த Cavalier poetsல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து மெட்டாஃபிசிக்கல் poetsம் இருக்காங்க, ப்ளஸ் சன்ஸ் ஆஃப் பென் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த லேக் பொயட்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த லேக் பொயட்ஸ் வந்து வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ் அண்ட் சதே. தென் இமேஜிஸ்ட் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 20th century பிகினிங்கில் வந்த பொயட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் பொயட்ஸ். நான் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கவாலியர் பொயட்ஸ். த கவாலியர் பொயட்ஸ் வேர் அ குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் ஃப்ரம் த 17th century in England who supported Charles I during the English Civil War. The Lake Poets
Wordsworth, Coleridge and Sade are known as lake poets. They belong to 19th century. So Cavalier poet 17th century, lake poets 19th century. Imagist poet Ezra Pound is noted as the founder of Imagism. The movement was rooted in ideas first developed by English philosopher and poet T.E. Hulme. It started in early 20th century. So இது வந்து 20th century earlier. Next, the movement poets இது வந்து coined by J.D. Scott in 1954. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரரி குரூப் வந்து ஃபிலிப் லார்கின், கிங்ஸ்லி அமிஸ், டொனால்ட் டேவி, ஜான் வெயின் இவங்க எல்லாத்தையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ இது 1954 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிட் ஆஃப் த 20th சென்ச்சுரியில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட்டாக வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கவாலியர் poet, தென் லேக் poets, தென் இமேஜிஸ்ட், தென் மூமெண்ட் poets. ஸோ இதுதான் இதனுடைய சீக்வன்ஸ். தென் inane gaudiness is a phrase used in connection with neoclassicism by வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஃப்ரேஸ்லாம் புதுசாக ஒரு பொயட்டோ இல்லை கிரிட்டிக்கோ காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து கேட்பாங்க. அதுக்கு மீனிங் என்ன, எந்த ஒர்க்கில் சொல்லியிருக்காங்க, யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. Next, which of the following is not true about lyrical ballads? So again, lyrical ballads பற்றின ஒரு question. ஸோ எது ட்ரூ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is very particular about the form and structure of a poem. ஸோ form and structure of the poem வந்து ஒரே மாதிரியே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அதில் ballad அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போம்ஸும் வந்து அதில் இருந்தது. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட், நேச்சர் அந்த மாதிரி நிறைய தீம்ஸும் இருந்தது. ஸோ அது ஒரே மாதிரியான ஃபார்மும் ஸ்ட்ரக்சரும் வந்து அதில் கிடையாது. ஸோ அதுதான் நாட் ட்ரூ. ஸோ திஸ் இஸ் அபவுட் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச்.